ஸ்ரீ ரேவா காண்டம் 76ஆம் அத்தியாயம். பரேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். பர ஈஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர் ஒருவர் சிறந்த பரேஸ்வரரிடம் தீர்த்தத்திடம் ஒரு பெரிய அரசரிடம் செல்ல வேண்டும். உன்னத ஆன்மா கொண்ட பராசர முனிவர் நர்மதை நதியின் அழகிய கரையில் பாண்டுவின் மைந்தனே ஒரு மகனுக்காக கடுமையான தவம் செய்தார். இமவானின் மகள் கௌரி நர்மதையின் வடக்கு கரையில் மிகுந்த பக்தியுடன் அவனால் சாந்தப்படுத்தப்பட்டார். சங்கரனாரின் உடலின் பாதியை பகிர்ந்து கொண்ட பெரிய தெய்வம் அவனிடம் மகிழ்ச்சி அடைந்தது. சிறந்த முனிவரே, உங்கள் பக்தியால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிராமணரே, மிகவும் புத்திசாலி பராசரரே, எனக்கு ஒரு வரம் கொடுங்கள். பராசர முனிவர் கூறினார். தேவி, நீங்கள் என் மீது திருப்தி அடைந்தால் எனக்கு ஒரு வரம் வழங்கப்பட வேண்டும் என்றால், தேவியே, உண்மை மற்றும் தூய்மை ஆகிய குணங்களை கொண்ட வேதங்களை தவறாமல் படிக்கும் மற்றும் அனைத்து வேத நூல்களிலும் நிபுணத்துவம் பெற்ற ஒரு மகனை எனக்கு வழங்குங்கள். தேவி, வரத்திற்கு நன்றி. இந்த தீர்த்தத்தில் உங்கள் இருப்பு இங்கே இருக்கட்டும். மலையின் மகளே, உலகங்களுக்கு உதவுவதற்காக நர்மதை நதியின் தெற்கு கரையில் பராசர என்ற பெயரில் தங்குவதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். தேவி கூறினார். அப்படியே ஆகட்டும் பிராமணரே. அவள் அங்கேயே மறைந்து விட்டாள். உன்னத ஆன்மா கொண்ட பராசர முனிவர் அன்னை பார்வதி தேவியை நிறுவினார். அவர் சங்கரத்தை நிறுவினார். அவர் அசுரர்களாலும் சூரர்களாலும் வணங்கப்பட்டார். போதுமான முறையில் புரிந்து கொள்ள முடியாத தேவர்களால் கூட பிரிக்கப்பட்டு அணுக முடியாத இறைவனை அரசரே உன்னத ஆன்மா கொண்ட பராசரர் திருப்தி அடைந்தார். அங்குள்ள தீர்த்தத்தை கட்டுப்படுத்தப்பட்ட மனதுடன் கூடிய தூய நபர் பக்தியுடன் நாட வேண்டும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவள் அல்லது அவன் காமம் மற்றும் கோபத்தில் இருந்து விடுபட வேண்டும். மாக மாதம், சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் மாசி சித்திரை மாதங்கள், வைசாகம் என்று அழைக்கப்படும் வைகாசி மாதம், ஸ்ராவண அல்லது ஆடி மாதம் அல்லது மார்கசீர்ஷம் என்று அழைக்கப்படும் மார்கழி மாதமாக இருக்கலாம். ஆனால் எப்போதும் அதை மாதத்தின் பிரகாசமான பாதியில் தரிசிக்க வேண்டும். பக்தர் அங்கு தெற்கு கரையில் ஒரு அற்புதமான இடத்தில் தங்குவார். மிகுந்த பக்தியுடன் விரதம் இருந்த பின்னர் அவர் பின்வரும் விரதத்தை செய்ய வேண்டும். அவர் இரவில் விழித்திருந்து தனது திறனுக்கு விளக்குகளை ஏற்ற வேண்டும். நடனம், குரல் மற்றும் வாத்திய இசை போன்றவை இருக்க வேண்டும். பக்தர் காமம் மற்றும் கோபத்திலிருந்து விடுபட வேண்டும். குந்தியின் மைந்தனே, காலையில் பிராமணர்களை அவரவர் சக்திக்கு ஏற்ப பண பரிசுகள், தங்கம், ஆடைகள், குடைகள், போர்வைகள், வெற்றிலை மற்றும் உணவு மூலம் கௌரவிக்க வேண்டும். பக்தர் மதிப்புமிக்க விரதங்களின் பிராமணர்களை சாந்தப்படுத்த வேண்டும். சிறந்த அரசரே, சார்த்தம், நீர் அல்லது சமைத்த அல்லது சமைக்காத உணவை கொண்டு செய்யப்பட வேண்டும். பெண்கள் மற்றும் சூத்திரர்களின் விஷயத்தில் ஆமா ஸ்ரார்த்தம், சமைக்கப்படாத உணவை கொண்ட ஸ்ரார்த்தம் பரிந்துரைக்கப்படுகிறது. யுதிஷ்டிர மன்னரே, சமைக்கப்படாத உணவை பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டி இருந்தால் வழக்கமான அளவை விட 4 மடங்கு கொடுக்க வேண்டும். வேதங்களின் கட்டளைப்படி குசப்புல் ஹஸ்தம், முன்கை 1 முழம் நீளம், எள் விதைகள் மற்றும் பச்சை அரிசி தானியங்கள் மூலம் பிராமணர்களை விடாமுயற்சியுடன் மதிக்க வேண்டும். பிராமணர்கள் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். ஸ்ரார்த்தம் செய்பவர் தெற்கு நோக்கி இருக்க வேண்டும். பின்வரும் மந்திரத்தை உச்சரித்து உணவை பிராமணருக்கு முன் தர்ப்பத்தில் வைக்க வேண்டும். இந்த தீர்த்தத்தின் சக்தியால் இறந்தவர்கள் பெரிய உலகத்திற்கு செல்லட்டும். என் பாவம் அடங்கி போகட்டும். மங்களம் எப்போதும் பெருகட்டும். சிறந்த பிராமணரே, குடும்பத்தினரும் உறவினர்களும் எப்போதும் செழிக்கட்டும். இதை கூறிய பிறகு ஒருவரின் திறனுக்கு ஏற்ப பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும். பாண்டுவின் சிறந்த மைந்தனே, பசு, நிலம், எள் விதைகள், தங்கம் போன்றவை, சமைத்த உணவு, ஆடைகள் போன்றவற்றை அற்புதமான பரேஸ்வர ஆசிரமத்தில் கொடுக்க வேண்டும். பக்தியுடன் கேட்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். 76ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.